1996 டிசம்பர் 7ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். இருபத்தி 8 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு அவர் மீண்டெழுந்தாலும் அந்த நிகழ்வு அவரது அரசியல் வாழ்வில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. தமிழக அரசியலில் 1996ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி விடியற்காலை சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா நிலையம் ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. போயஸ் கார்டன் டிசம்பர் 6ஆம் தேதி மாலையிலிருந்தே போயஸ் கார்டன் பகுதியில் ஒருவிதமான நிசப்தம் நிலவியது. ஜெயலலிதா தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. அன்று நள்ளிரவு 2 மணி அளவில் தமிழக காவல்துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆயுதம் ஏந்திய போலீசார் போயஸ் கார்டனை சூழ்ந்தனர். கார்டன் கதவுகள் பலமாக தட்டப்பட்டன. சட்டத்தின் கடமையை செய்ய வந்திருக்கிறோம் என்ற குரல் எதிரொலித்தது. தொண்டர்களின் முழக்கங்களுக்கு இடையே எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக தனது கைதை ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதா. ஒரு முன்னாள் முதலமைச்சர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டது இந்திய அரசியலையே உலுக்கியது. கைது செய்யப்பட்ட ஜெயலலிதா சென்னை மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு வழங்கப்பட்ட அடையாள எண் 2529. சிறையில் ஒரு சாதாரண கைதியைப் போல தரையில் படுக்க வைக்கப்பட்டார். முதல் சில நாட்கள் அவருக்கு சிறை உணவு வழங்கப்பட்டது. ஜெயலலிதா கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வருமான வரித்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் போயஸ் கார்டன் இல்லத்தில் நடத்திய சோதனைதான் ஒட்டுமொத்த தேசத்தையும் வாயடைக்க வைத்தது. அந்த சோதனையில் சுமார் 28 கிலோ தங்கம் மற்றும் 800 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 10,000த்திற்கும் மேற்பட்ட விலையுயர்ந்த பட்டுப்புடவைகள், 750 ஜோடி காலணிகள், 91 கைக்கடிகாரங்கள், 12 ஊழல் வழக்குகளுக்கும் ஆதாரமான பல முக்கிய சொத்து ஆவணங்கள் சிக்கின. இந்த சோதனையின் முடிவுகள் 1996இல் தொடங்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு 2017இல் தண்டனையில் முடிவதற்கு மிக முக்கிய அஸ்திவாரமாக அமைந்தது. 28 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு 1997 ஜனவரி 3ஆம் தேதி ஜெயலலிதா ஜாமீனில் வெளியே வந்தார். சிறைவாசலில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களிடம் இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நீதி வெல்லும் என்று முழங்கினார். 1996இல் நடந்த அந்த நள்ளிரவு கைது நடவடிக்கை ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று கருதியவர்களுக்கு அவர் மீண்டும் 2001இல் முதலமைச்சராக பொறுப்பேற்று பதிலடி கொடுத்தார். இருப்பினும் அந்த தருணத்தில் தொடங்கிய சட்டப் போராட்டம்தான் அவர் மறைவுக்குப் பிறகும் சசிகலா உள்ளிட்டோர் சிறை செல்ல காரணமாக அமைந்தது என்பது வரலாற்று நிதர்சனம்.